அவன் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி பார்ப்போமா? அல்லாஹ் இருக்கக்கூடிய அவன் மன்னிக்கவே மாட்டான் என்று அதை சொல்கிறான். அது வேற ஒன்றும் கிடையாது, அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய ஷிர்க் என்னும் நினைவாகும். நம் முஸ்லிமான பல மக்கள் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய வணக்கங்களையும் வழிபாடுகளையும் செய்தாலும் அவனுக்கு இணையாக சர்வசாதாரணமாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இறந்த மனிதர்களையும் ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத கயிறு தாய்த்துகளையும் நாம் பயன்படுத்தும் சில பொருட்களையும் இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்விற்கு இணை வைப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். சரி, இணை வைப்பு என்றும் ஷிர்க் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். அப்படின்னா என்ன? அப்படி என்னத்தான் இதில் இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இணை வைப்பு என்பது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய வணக்கங்கள், வழிபாடுகள், நாம் இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்கள், பண்புகள் இந்த இறந்த மனிதர்களுக்கும் பொருட்களுக்கும் இருப்பதாக நம்புவது இதெல்லாம் இணை வைப்பாகும். இந்த இணை வைப்பு சாதாரண விஷயம் நம்ம என்ன செய்ய போகிறது என்று எண்ணிவிடக்கூடாது. இது மறுமையில் நரகில் கொண்டு செல்லக்கூடிய வழியை தான் ஏற்படுத்தும். அல்லாஹ் தஆலா நாம் செய்யும் பெரும் பாவத்தை கூட அவன் நாடினால் மன்னிப்பான். ஆனால் அவனுக்கு இணை வைத்து விட்டால் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றால் என்னவாகும்? நம் நிலைமையை சிந்தித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. நாம் செய்யும் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி இந்த கடமைகளை நாம் சரியாக செய்திருந்தாலும் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டால் நாம் கைசேதமாக தான் மறுமையில் அல்லாஹ்வின் முன் நிற்போம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அமல்களை சரியாக செய்து அல்லாஹ்விற்கு எதையும் இணை வைக்காமல் ஓரிரை கொள்கையோடு இவ்வுலகில் வாழ்வோம். இணை வைத்தலை வேறறுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.